ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பீகார் எலெக்ஷன் எஸ்ஐஆர் மூலியமா சக்சஸ்ஃபுல்லா நடத்தி பாஜக கூட்டணி பீகார்ல ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, இடியாப்ப சிக்கலா இருந்தத ஈஸியா என்ன பண்ணிருக்காங்க, என்டிஏ கூட்டணி லாவாகரமா என்ன பண்ணிருக்காங்க, அதை தீர்த்து இருக்கிறாங்க. நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. 20 வருஷமா அங்க பீகார்ல அவர் ஆட்சியில இருந்திருந்தாரு. அங்க பாஜகவும் நிதிஷ்குமாரும் 101 சீட்டு டிவைட் பண்ணி என்ன பண்ணாங்க, நின்னாங்க, ஈக்குவலா நின்னாங்க. இதுல பாஜக கிட்டத்தட்ட 95 இடத்தை என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. ஆனா நிதிஷ்குமார் 90க்கும் கீழே என்ன பண்ணிருக்காங்க, வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இங்க பாஜக அதி பெரும்பான்மையா இருக்கிறதுனால நிதிஷ்குமார் இல்லாமே ஆட்சி அமைக்கிறதுக்கு பவர் இருக்கு. ஏன்னா சிராக் பாஸ்வான் அவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. இன்னும் சில கட்சிகள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க பாஜக சப்போர்ட் பண்றதுக்கு. நிதிஷ்குமார் ஆதரிச்சாலும் ஆதரிக்கலனாலும் அங்க பாஜக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப வலுவா இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் நிதிஷ்குமார் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாரு. எப்ப உங்களுக்கு சிஎம் வேணுமா இல்ல பிஎம் பதவி வேணுமா, முடிவு பண்ணுங்க. நான் தோத்து இருக்கலாம், அதாவது கம்மியான சீட் வாங்கிக்கலாம், எனக்கு மெஜாரிட்டி இல்லாம இருக்கலாம். நீங்க பாஜக நீங்க கொஞ்சம் அதிகமா சீட் வாங்கியிருக்கீங்க, சின்ன சின்ன கட்சிகளா சேர்ந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க ஆட்சியை பிடிச்சிருவீங்க. நான் இங்க வந்து என்ன பண்ணுவேன், சிஎம் இல்லாம இருப்பேன். ஆனா நான் நினைச்சேன்னா அங்க பிஎம் இருக்க முடியாது, கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அவர்கள் இங்க அதிரடி காட்டுறதுனால பாஜக இறங்கி வந்திருக்கு. ஏன்னா பாஜக ஆசை இருந்திருக்கும். இத்தனை வருஷமா பீகார்ல நம்ம வந்து பெருசா வளரவே இல்லை. இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ண முடியுமா, இங்க நம்ம தான் சிஎம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாஜக ஆளுங்களுக்கு கொஞ்சம் சொற்ப அந்த ஆசை வந்திருக்கும், வராமலாம் இருந்திருக்கிறாது. ஆனா இருந்தாலும் நிதிஷ்குமார் காட்டின அதிரடினால எங்களுக்கு சிஎம் பதவி வேண்டாம், பிஎம் பதவியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்கி வந்திருக்கிறாங்க. ஆனாலும் அங்க ஒரு செக் வச்சிருக்காங்க பாஜக. எப்பா நீ வந்து எங்களை இது மாதிரி பிஎம்மா சிஎம்மா அப்படின்லாம் மிரட்ட முடியாது, நீ முதலமைச்சரா இருந்துக்க, ஆனா அதிகாரம் ஃபுல்லா எங்களுக்கு அப்படின்ற ரேஞ்சில தான் நிதிஷ்குமாரை ஆட்டி படைக்குது பாஜக. நிதிஷ்குமார் இங்க ஆதரவு தந்தாலும் தரலனாலும் அங்க எப்படி அவங்க ஆட்சியை பிடிக்கணுமோ அங்க பிடிச்சிருவாங்க, அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் நிதிஷ்குமார் இங்க ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் பீகார்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி வேலை பார்த்தாங்க. ஒருவேளை இங்க பாஜகவோ நிதிஷ்குமாரை தோத்துருந்தா மேல அங்க ஆடி போயிருக்கு. ஏன்னா நிதிஷ்குமார் எப்படி கட்சி தாவுவாரு, கூட்டணி தாவுவாரு அப்படின்றத கடந்த வரலாறு எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தோம். ஓகே, நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆகணும்னா ஒருத்தர் காலிலே போய் விழுவாரு, இதே முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னா காலை வரி விட்டு வந்துருவாரு. இதுதான் நிதிஷ்குமாரோடைய அந்தர்பல்டி வேலைகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்படியா இருக்கும் பொழுதுதான் இங்க பாஜக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நிதிஷ்குமார் இங்க முதலமைச்சர், எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா ஃபீஸ் கயிறு என்கிட்ட, நான் தான் பவர்ல இருப்பேன், அதிகாரத்துல என்கிட்ட இருப்பேன், முக்கியமான துறைகள்ல பாஜக இங்க அமைச்சரவையில இருக்கும் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. இது தவிர்த்துட்டு சிராக் பாஸ்வான் அவர் என்ன பண்ணுவாரு, எங்களுக்கு அமைச்சர் பதவியில எங்களுக்கு ஒரு 2 இடம் 3 இடம் வேணும், அவரு என்ன பண்றாரு, இங்க குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ இங்க பாஜக என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, முதலமைச்சர் இவர் தான், ஆனா அதிகாரம் ஃபுல்லா எங்களுக்கு அப்படின்ற ரேஞ்சில பாஜக பீகார்ல இறங்கி இருக்கிறாங்க, இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போதாதுன்னு சபாநாயகர் அந்த பதவி பாஜகவுக்கு தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்களாம். இப்போ நாளைக்கு பதவியேற்பு விழா வச்சிருக்கிறாங்க. இந்த பதவியேற்பு விழால நிதிஷ்குமாரோட சேர்த்து பாஜகவை சேர்ந்த ஒரு சில அமைச்சர்களும் என்ன பண்ணுவாங்க, பதவி வைப்பாங்க அப்படின்னு இங்க பார்க்கப்படுது. இது தவிர்த்துட்டு சபாநாயகரை யாருப்பா தேர்ந்தெடுக்கிறது, ஏன்னா சபாநாயகர் தான் முக்கியம். ஏன்னா நிதிஷ்குமாரை பத்தி பாஜகவுக்கு நல்லா தெரியும். நாளை பின்ன எதனா ஒண்ணு தாவிட்டார்னா சபாநாயகர் யார் அங்க இருக்கிறாங்களோ அவங்க எடுக்கிறதா முடிவு. அது நிதிஷ்குமாருக்கு ஆதரவா இல்ல பாஜகவுக்கு ஆதரவா அப்படின்றத இங்க பாக்கணும். நிதிஷ்குமார் என்ன சொல்றாருன்னா, சபாநாயகர் பதவியை நான் விட்டு தர மாட்டேன், சபாநாயகர் எங்களுடைய ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாஜக சொல்லுது, இல்ல இல்ல சபாநாயகரை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க தான் உங்களுக்கு முதலமைச்சர் கொடுத்துட்டோமே, எங்களுக்கு சபாநாயகரை கொடுங்க அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, விடாப்பிடியா நிக்கிறாங்க. 2 பேரும் முட்டி மோதிக்கிறாங்க. இது தவிர்த்துட்டு முக்கியமான துறைகளை தாமசம் வைக்கிறதுக்கு பாஜக பிளான் போட்டிருக்கு. ஆனா இங்க நிதிஷ்குமார் விட மாட்டேங்கிறாரு. முக்கியமான துறைகளை கொடுத்துட்டா நாங்க டம்மியா உட்காருதா அப்படின்னு. டம்மியா தான் சார் உக்காஞ்சாகணும். பாஜக கிட்ட போனா எப்படி டம்மியாவாங்க அப்படின்னு மகாராஷ்டிரா நம்மளுக்கு ஒரு மாடலா இருந்தாலும் அடுத்து பீகார் ஒரு மாடலா நம்மளுக்கு வந்துருச்சு. பாஜக கிட்ட போயிட்டு நம்பி போனா எப்படி நம்மள ஓரங்கட்டி ஒதுக்கி உக்கார. இன்னைக்கு சிண்டே நிலைமை என்ன ஆச்சு, சிண்டே கீழே இருந்தவங்க தான் பாஜக. ஆனா அடுத்த எலெக்ஷன்ல பாஜக அறுதி பெரும்பான்மையோட வந்து
ஷிண்டேவை காணவே இல்லையா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்க முன்வைக்கப்படுதுல. இன்னைக்கு பீகார்ல அதே நிலைமை தான். பீகார்ல முதலமைச்சரா நிதிஷ்குமார் இருக்கலாம், ஆனா பவர்ல யார் இருக்க போறா, அதிகாரம் யார்கிட்ட இருக்க போகுது அப்படின்றதுதான் இங்க முக்கியமான கேள்வி. முக்கியமான துறைகளை அதிகாரங்களை பாஜக வச்சுக்கிட்டா டம்மியான ஒரு முதலமைச்சரா தானே, ஒரு பொம்மை முதலமைச்சர் தானே இங்க நிதிஷ்குமார் இருப்பாரு அப்படின்னு இங்க பார்க்கப்படுதுல. இதுதான் பாஜக சரியான பிளான். அவங்களுக்கு பிஎம் பதவியும் போகக்கூடாது, இங்க சிஎம்ஆ இருந்தாதான் இங்க ஆள முடியலாம் கிடையாது. சிஎம்ஆ ஒருத்தரை உட்கார வச்சுட்டு நாங்க ஆள்றோம், சிஎம்ஆ இருந்தாதான் மாநிலத்தை ஆள முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. இங்க சிஎம்ஆ இல்லைனாலும் நாங்க தான் ஆட்சி. நீங்க இப்போ போக 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 பாருங்க, அங்க நிதிஷ்குமார் ஆட்சியா பாஜக ஆட்சியா அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிய வரும். எப்ப அங்க நடக்கிறது நிதிஷ்குமார் ஆட்சி இல்ல, ஏங்க நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர், அவர் முதலமைச்சர் தான், ஆனா ஆட்சி செய்யறதெல்லாம் பாஜக அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரிய வரும். சோ இதே ஃபார்முலாவை தான் இங்க என்ன பண்றாங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தபடியா நகர்வுகள் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபாநாயகருக்கு வருது, சபாநாயகர்ல இருந்து முக்கியமான துறை அமைச்சர்களுக்கு வருது. அதுக்கு போக இங்க உள்துறை அமைச்சகத்தையும் இவங்க கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பீகாருடைய மாநில உள்ளாட்சித்துறையும் பாஜக கிட்ட இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. முக்கியமான துறைகள் எல்லாமே இவங்க கைக்கு என்ன பண்றாங்க, பாஜக எடுக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டாங்க. இப்போ இங்க நிதிஷ்குமார் ஓரளவுக்கு அசைவு கொடுத்திருக்கிறார். ஓகே சார் அப்படின்ற ரேஞ்சுக்கு அசைவு கொடுத்திருக்காரு. நாளைக்கு பதவியேற்பு விழா நடக்க போகுது. இதுல நிதிஷ்குமாருக்கு என்னென்ன நெருக்கடிகள் இதுக்கப்புறம் கொடுக்க போறாங்க, ஏன்னா ஒரு அமைச்சரவை ஏற்படுத்த பிறகு, அமைச்சரா வந்துட்ட பிறகு அவங்களுடைய ஆட்டத்தை ஆடதான் செய்வாங்க, அதுல யாரும் மறுக்க முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்க போறாங்களா இல்ல ஏமாத்த போறாங்களா? ஏன்னா ஏற்கனவே இதே மோடி அவர்கள் கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன், 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை மாத்தும் போது எல்லார் அக்கௌண்ட்லயும் இத்தனை லட்சம் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறேன், அக்கௌண்ட்ல விழப்போகுது அப்படின்னு சொன்னாரு. இது வரைக்கும் 1 ரூபாய் கூட வந்து விழல. நம்ம அக்கௌண்ட்ல இருந்து தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. 1 ரூபாவோ 2 ரூபாவோ 10 ரூபாவோ எல்லாமே என்ன பண்றாங்க, சுரண்டின்னு இருக்காங்க. மினிமம் பேலன்ஸ் வைக்கல, ஏடிஎம் கார்டு அப்படி ஸ்வைப் பண்ணிட்டீங்க, தேய்ச்சிட்டீங்க, இப்படி தேய்ச்சிட்டீங்க, அப்படி தேய்ச்சிருன்னு நம்ம அக்கௌண்ட்ல தான் எடுத்துட்டு இருக்காங்களே கண்டி. மத்திய அரசுல இருந்து நம்ம கிட்ட இருந்து 1 ரூபாய் வந்ததுன்னா இல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமா உண்மை. இதே டிமிக்கி வேலையை இங்க பீகார்லயும் கொடுக்கதான் போறாங்க. எல்லாத்தையும் பார்க்க தானே போறோம் சார், என்னென்ன பண்ண போறீங்க, என்னென்ன செய்ய போறீங்க, என்னென்ன குளறுபடி பண்ண போறீங்க அப்படின்றது. ஆனா ஒன்னே ஒண்ணு, எஸ்ஐஆர் மூலியமா நீங்க அங்க வின் பண்ணிட்டீங்க, இங்க அடுத்து தமிழ்நாட்டுக்கு இவங்க போக்கஸ் வச்சிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது பொறுத்து பார்க்கலாம். நிதிஷ்குமார் அங்க முதலமைச்சர், ஆனா அதிகாரம் ஃபுல்லா எங்க கையில, அவர் டம்மியா தான் இருப்பாரு, முக்கியமான துறைகளிலும் நாங்க தான் இருப்போம், சபாநாயகரா நாங்க தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இங்க என்ன பண்ணிருக்காங்க, எகிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.